My dear students, this is Class 12 Maths Chapter 2, Exercise 2.1. Simplify the following. Okay, question number 1. Okay, நம்ம question போகிறதுக்கு முன்னாடி I power 0 equal to 1. Okay, I power 1 வந்து I தான். I ஸ்கொயருக்கு வந்து minus 1, I கியூபுக்கு வந்து minus I and I power 4 equal to 1. ஸோ நமக்கு தேவையான சில விஷயங்கள் இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ சம்முக்குள்ளே வரலாம். கொஷின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950. ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம 4 டேபிளில் டிவிஷன் பண்ணணும். ஓகே, 1947 4ஆல் டிவிஷன் பண்ணுறேன். 4 4s are 16, பேலன்ஸ் 3. இந்த 4 எடுத்து போடுறேன். 8 4s are 32, பேலன்ஸ் 2. இந்த 7 எடுத்து போடுறேன். 6 4s are 24, பேலன்ஸ் 3. ஸோ இங்கே இது வந்து 4ஓட மல்டிபிள், அதை விட்டுடணும். ரிமைண்டர் என்ன வந்திருக்கோ அதை மட்டும் இங்கே எழுதணும். அதாவது ஃபஸ்ட் டேர்முக்கு I பவர் 3 மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து 4ஓட மல்டிபிள், அதாவது ஐயோட பவர் 4 × 486, அதுக்கு ஒரு 1 வரும், அதை விட்டுடுங்க. ஓகேவா? சரி, 1950 இதை 4 டேபிளில் டிவிஷன் பண்ணலாம். 4 4s are 16, பேலன்ஸ் 3. 5 எடுத்து போடுறேன். 8 4s are 32, பேலன்ஸ் 3. 0 எடுத்து போடுறேன். 7 4s are 28, பேலன்ஸ் 2. ஸோ இங்கே ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 2. அதை மட்டும் எடுத்து போடுங்க, ஏன்னா இது 4ஓட மல்டிபிளுக்கு 1 வந்துடும். ஸோ I ஸ்கொயர். இப்போது I கியூபுக்கு என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், மைனஸ் I. அப்புறம் I ஸ்கொயருக்கு -1. எப்போவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட்டை தான் முன்னாடி போடணும். அப்போ -1 முன்னாடி, -I பின்னாடி. அவ்வளோதாங்க. ஓகேவா? வெரி சிம்பிள். சரி, கொஷின் நம்பர் 2க்கு போயிடுறேன். கொஷின் நம்பர் 2ல் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். I பவர் 1948 மைனஸ் I பவர் மைனஸ் பவர் கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் பவர் கொடுத்துருந்தால் அதை 1 கண்ட்ரோல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே மைனஸ் போட்டாச்சு. செகண்ட் டேர்ம் வந்து 1 கடியில் எடுக்கணும். அது ஏன்னா ஐயோட பவரை நம்ம பாசிட்டிவ் ஆக்கணும். ஓகேவா? இப்போது இவங்க ரெண்டு பேரையும் நான் 4 டேபிளில் டிவிஷன் பண்ண போகிறேன். அது ஏன் சார் 4 டேபிளில்? இங்கே பாருங்கள், I பவர் 4 = 1, அதனால தான். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு 1948 4 டேபிளில் டிவிஷன் பண்ணுறேன். 4 4s are 16, பேலன்ஸ் 3. 8 4s are 32, பேலன்ஸ் 2. 8 எடுத்து போடுறேன். 28. 7 4s are 28. அப்போ 0 வந்துடுது. அப்போ ஃபஸ்ட் டேர்முக்கு நான் ஸ்ட்ரெயிட்வே I பவர் 0ன்னு எழுதிக்கிடவா? அதுக்கப்புறம் 1869. ஸோ 1869 இவனை 4 டேபிளில் டிவிஷன் பண்ணுறேன். 4 4s are 16, பேலன்ஸ் 2. 26. 6 4s are 24, பேலன்ஸ் 2. 9 எடுத்து போடுறேன். 7 4s are 28, பேலன்ஸ் 1. பேலன்ஸ் என்ன வருது, ரிமைண்டர் என்ன வருது, அதுதான் எனக்கு முக்கியம். அப்போது 1/I பவர் 1, அது என்ன ஐன்னு எடுத்துக்கவா? இப்போ இப்படி வந்தால் என்ன பண்ணணும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் வரக்கூடாது, அதனால் மேலே கீழே ஒரு ஐயால் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். சரி, இப்போ இது I பவர் 0 வந்துடுதுல்ல, அது 1ன்னு போட்டுக்கிறோம் டைரெக்டாக. இப்போது மைனஸ் மேலே ஒரு I வந்துடும். 1 × I தான். கீழே I ஸ்கொயர் வந்துடும். இப்போ I ஸ்கொயருக்கு பதிலாக நான் -1ன்னு போட்டுக்கவா? இங்கே பாருங்கள், I ஸ்கொயர் வந்து -1. ஓகே, இப்போ இந்த -1 நான் மேலே எடுக்கிறச்ச இது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் வந்துடும், நடுவில் ப்ளஸ் வந்துடும். அப்போது இதை நான் என்னன்னு எழுத? 1 + I. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், 1 + I. ஓகே, சரி, இப்போ நான் தேர்ட் கொஷினுக்கு போகிறேன்ப்பா. தேர்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, சிக்மாவில் கொடுத்துருக்காங்க. சிக்மா n = 1லேருந்து 12 வரைக்கும் I பவர் n. ஓகேவா? ஸோ தேர்ட் கொஷின் சிக்மாவில் இருக்குது. n = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும் போகுது, I பவர் n. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, I பவர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்படி எழுதிட்டு போங்க. எழுதிட்டு போயிட்டு I பவர் 12ல் முடிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் மொத்தமே எழுதிடுறேன் பாருங்கள். I பவர் 5, ஏன்னா கொஞ்சம் இருக்கிறதுனால நான் எல்லாமே எழுதிக்கிறேன். I பவர் 6, I பவர் 7, I பவர் 8, I பவர் 9, I பவர் 10, I பவர் 11, I பவர் 12.
12 வரைக்கும் தான் இருக்குது, எல்லா டேர்ம்ஸும் எழுதிக்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் கூட்டினா 0. இப்போ இந்த 4 கான்சிக்யூட்டிவ் பவர் இதுக்கு ஒரு 0, இந்த 4 கான்சிக்யூட்டிவ் பவர் இதுக்கு ஒரு 0. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? 0 + 0 + 0 கூட்டினா 0 தான். அப்போ கொஷின் நம்பர் 3க்கான ஆன்சர் 0. ஓகேவா? இங்கே பாருங்களேன், இந்த 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். i⁻1 பாருங்கள், +i -i 0, -1 + 1 0. அப்போ 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துடும். ஓகேவா? சரி, கொஷின் நம்பர் 4க்கு நான் போயிடுறேன். கொஷின் நம்பர் 4 என்னன்னா i⁻59 + 1/i⁻59. ஓகே, சரி. இப்போ 59 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 டேபிளில் டிவிஷன் பண்ணிக்கிறேன். 1 4 is 4, பேலன்ஸ் 1 19, 4 4 are 16, பேலன்ஸ் 3. ஸோ பேலன்ஸ் என்ன கிடைச்சிது? 3. அப்போ i⁻3 + 1/i⁻3. ஏன்னா இதுவும் 59 தான். இங்கே பிரச்சனையே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம -iன்னு எழுதிடலாம். ஏன்னா i⁻3க்கு வேல்யூ -i. ஆனால் இங்கே நம்ம அப்படி எழுதக்கூடாது. மேலே கீழே இதை கான்ஜுகேட் பண்ணணும் இல்லையா? அப்போ மேலே கீழே ஒரு ஐயால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? மேலே i வந்துடும், 1 × i வந்துடும். கீழே i⁻3 இன்னொரு பவர் வந்ததுன்னா i⁻4. i⁻4க்கு வேல்யூ என்ன? 1. அப்போ -i + i/1. அதை iன்னு எழுதலாமா? அப்போ -i + i = 0. அப்போ கொஷின் நம்பர் 4க்கு எனக்கு 0 தான் ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? சரி, கொஷின் நம்பர் 5 போயிடலாமா? சரி, கொஷின் நம்பர் 5 என்ன பாருங்கள். கொஷின் நம்பர் 5ல் ஐயோட பவர் 1லேருந்து ஐயோட பவர் 2000 வரைக்கும் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நான் கொஷின் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு i⁻1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறோம். எங்கே வரைக்கும் போகிறோம்? i⁻2000 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? அதே மாடல் தான். அப்போ இது போல் இருந்ததுன்னா பவர்ஸ் எல்லாம் நம்ம ஆடிங்கில் போடுவோம். 1 + 2 + 3 up to 2000. சரி, இப்போ n நேச்சுரல் நம்பருக்கு சம்மேஷன் 1 + 2 + 3 up to n டேர்ம்ஸ்க்கு சம்மேஷன் n × n + 1/2 10th படித்தோம் இல்லையா? ஈக்குவல் டு i பவர் இங்கே n யார்? 2000 2000 × 2000 + 1 2001 எழுதிக்கிறோம்பா /2. இதை 2 டேபிளில் கட் பண்ணிடலாம், 1000 வந்துடும். சரி, எந்த ஒரு நம்பரையும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது பக்கத்தில் இன்னும் 3 0 வந்துடும். அப்போ 2001 பக்கம் இன்னும் 3 0. ஸோ இந்த நம்பரை நான் 4ஆல் டிவிஷன் பண்ணுறேன். 2001 பக்கம் 3 0 கரெக்டாக? 4 டேபிளில் 5 4s are 20. ஸோ இந்த 0 எடுத்து போடுறேன், அப்போ 4 வரல, அப்போ 0 போட்டுக்கிறேன். 1 எடுத்து போடுறேன், அப்போ வரல, இன்னொரு 0 எடுத்து போடுறேன், அப்போ 10 ஆயிரும். 2 4s are 8, பேலன்ஸ் 2. அப்போ இந்த 0 எடுத்து போடுறேன், 20. அப்போ 5 4s are 20. இப்போ இந்த 0 எடுத்து போடுறோம், வரல, அதனால் இன்னொரு 0 போட்டுக்கிறேன். எனிவே இது வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது? 1 வந்துடும். அப்போ இந்த பவர் வரைக்கும் எனக்கு 1 வந்துடும். அப்புறம் இன்னொரு ரிமைண்டர் 0 இருக்குது, அதுக்கு i⁻0 வரும். அப்போ ரெண்டுமே 1 தான், i⁻0 1 தான். அப்போ 1 தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். புரியுதுங்களா? இது வந்து 4ஓட மல்டிபிள்ப்பா. ரிமைண்டர் எனக்கு 0 தான் கிடைக்குது. அப்போ லாஸ்ட்டில் 2 0 வந்தாலே 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ எனிவே i⁻0 தான் நமக்கு கிடைக்க போகுது. i⁻0 வந்ததுன்னா 1. ஓகே, சரி. சிக்ஸ்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சிக்மா n = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n = 10 வரைக்கும் கொடுக்கணும். ஆனால் i⁻n + 15 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நான் கொஷின் எழுதிக்கிறேன். சிக்மா n = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் தரணும், n-க்கு வேல்யூ. அப்புறம் ஐயோட பவர் n + 15 கொடுத்துருக்காங்க. ஓகே, சாதாவாக கொடுக்கல, i⁻n + 15 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒன்றுமே இல்லை, n வந்த இடத்துல 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. i⁻1 + 50 51, i⁻2 + 50 52, i⁻3 + 50 53, i⁻4 + 50 54. அதுபோல் போயிட்டே இருக்கும். 55, i⁻56, i⁻57, i⁻58, 9 கூட்டும்போது i⁻59, 10 வரைக்கும் போகணும் இல்லையா?
பாருங்கள் அப்பர் லிமிட் வந்து 10. அப்போ 10 50யோட கூட்டும்போது லாஸ்ட் டேர்ம் வந்து I பவர் 60 வந்துடும். அப்போது 4 கான்சிக்யூட்டிவ் பவரை ஆட் பண்ணால் 0 வந்துடும். இந்த 4 கான்சிக்யூட்டிவ் பவரை ஆட் பண்ணால் 0 வந்துடும். ஆனால் இவங்க 2 பேரும் நிற்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஜீரோஸ் எல்லாம் நான் விட்டுடுறேன், ஒமிட் பண்ணிடுறேன். அப்போ லாஸ்ட்டில் 2 டேர்ம் மட்டும் எழுதிக்கிடுறேன். என்ன ஜீரோக்கு வேல்யூ இல்லை, அதனால் அதெல்லாம் விட்டுடுறேன். நான் I பவர் 59 I பவர் 60 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ 59 4 டேபிள் டிவிஷன் பண்ணலாமா? 1 4 is 4, பேலன்ஸ் 1 19, 4 4 is 16, அப்போ பேலன்ஸ் 3, ரிமைண்டர் என்ன வந்தது 3. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து I பவர் 3 தான். அடுத்து 60 நான் 4 டேபிள் டிவிஷன் பண்ணுறேன். 1 4 is 4, பேலன்ஸ் 2 20, 5 4 are 20, 0 வந்துடுது. அப்போ இந்த டேர்ம் வந்து I பவர் 0. ஸோ ஆகக்கூடி இதுக்கு I பவர் 3க்கு ஒரு மைனஸ் I, இதுக்கு ஒரு 1. எப்பவுமே ரியல் பார்ட்டை தான் முன்னாடி போடணும். அப்போ 1 முன்னாடி போயிரு, I பின்னாடி வந்துரு. ஓகேவா? ஸோ இதுதான் கொஷின் நம்பர் 6க்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.